அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டை வச்சு தான் வீட்டில் டோர் ஹேங்கிங் இல்லை வால் ஹேங்கிங் எப்படியோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது பேட்ரி, AA பேட்ரியும் இருக்குது, AAA பேட்ரியும் இருக்குது. உங்ககிட்ட எந்த மாதிரி பேட்ரிஸ் இருந்தாலும் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணி தீர்ந்து போன பேட்ரிஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த கிராஃப்ட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது உல்லன் நூல் எடுத்துருக்கிறேன், சணல் கயிறு எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி கலர் ஸ்டோன் செயின், அடுத்து சில்வர் ஸ்டோன் செயின், அடுத்து கோல்டன் கலர், எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை, அதை எடுத்துக்கலாம். அடுத்து ஃபெவிபாண்ட் வேணும், சிசர் வேணும், இவ்வளோ தான் வேணும். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி செய்கிறேன்றதை கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நான் அந்த AA பேட்ரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் மூணு சைடு நான் ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிவிட்டு சணல் கயிறை நான் மூணு அளவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி ஒட்டுறணும் அந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இது சும்மா ஒரு ரஃப்பாக ஒட்டிக்கிறலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ண தான் போகிறோம். முடிச்சு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ண தான் போகிறோம். ஸோ ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லாட்டி 15 சென்டிமீட்டர் அந்த சைஸுக்கு நம்ம கட் ஒரு பேட்டரிக்கு 3 சணல் கயிறு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபெவிபாண்ட், நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், க்ளூகன் யூஸ் பண்ணி செஞ்சாலும் பரவாயில்லை, ஃபெவிபாண்டுனாலும் ஓகே தான். ஃபெவிகால் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு லேட் ஆகும், ஓகேங்களா. ஃபெவிபாண்ட் நம்மளுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 3 சைடும் இது கட்டிக்கிறேன். இது ஏன் 3 சைடு கட்டுறேன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் உள்ளன் நூலவே இந்த மாதிரி 3 சைடு நீங்கள் கட்டி நம்ம தொங்க விடலாம். ஆனால் இந்த சணல் கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோடய குட்டீஸ் இழுத்தா கூட நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் சணல் கயிறு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட எந்த உள்ளன் நூல் எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உள்ளன் கலரில் பிங்க் கலர் நூலை எடுத்து இந்த மாதிரி நான் சுற்றிக்கிறேன். சுற்றி டெக்கரேஷன் ஸ்டோன்ஸ் செயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் செயினை நான் ஓட்டுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் செயின் இல்லாட்டி பரவாயில்லை, லேஸ் இருந்தால் கூட லேஸ் ஓட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டோன் செயின் கண்டிப்பாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டத்துலேயும் இருக்கும். 1.25 மீட்டர் 25 ரூபா இல்லாட்டி 20 ரூபா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறது மல்டி கலர் ஸ்டோன் செயின் லேஸ், அதை நான் இப்போ ஒட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளோ அளவு பேட்டரி இருக்கோ அந்த இதெல்லாம் ஒட்டிக்கலாம். அடுத்து அதுக்கு மேலே கோல்டன் கலர் பாசி நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம டெக்கரேஷன் ஐட்டம் நம்ம ஆட் பண்ண அது இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி என்கிட்ட எத்தனை பேட்ரிஸ் இருக்கோ அத்தனையிலேயே செஞ்சு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இதில் நான் AA பேட்டரியும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், AAA பேட்டரியும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எதுனாலும் ஓகே தான். இப்போ மொத்தமாக என்கிட்ட ஒரு 8 பேட்ரிஸ் இருந்துச்சு. நான் 8 பேட்ரிஸ் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டு செஞ்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை பேட்ரிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதுவே நிறையா பேட்ரிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் என்ட்ரன்ஸில் தோரணம் மாதிரி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணி நம்ம செய்யலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. என்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த மாதிரி தான் செய்ய முடிஞ்சிச்சு, நான் செஞ்சுக்கிறேன். இப்போ கோல்டன் கலர் பாசியை கோர்த்து வச்சுட்டோம் இல்லையா, அடுத்து ஒன்றையும் சேர்த்து நம்ம முடிச்சு போடுறோம். பாருங்கள், இப்போ நான் எப்படி முடிச்சு போடுறேன்னா, ஒரு முடிச்சு இன்னொரு முடிச்சுக்குள்ளே வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் முடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேண்டாலும் முடிச்சு போட்டுக்கலாம். ஆனால் போடுற முடிச்சை ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சணல் கயிறு அதையும் 3 தான் போட்டிருக்கோம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், இழுத்தா கூட பிஞ்சு வராது. இப்போ இதில் ஒன்றுலாம் நான் உள்ளன் நூல் யூஸ் பண்ணாமல் அந்த உள்ளே சுற்றி இருக்கிறதையும் சணல் கயிறை வச்சே நான் சுற்றிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் முடிச்செல்லாம் ஒன்றா
முடிச்சு போட்டுக்கிறேன். அடுத்து அதுக்கு மேலே வந்து மிரர் ஸ்டோன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதை நான் வந்து ஒட்டியிருக்கிறேன். அதை நான் ஒட்டினதை உங்களுக்கு காமிக்கலை. மிரர் ஸ்டோன் இல்லையாட்டி உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, நார்மல் ஸ்டோன், அதை கூட நீங்கள் ஒட்டலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். என்கிட்ட இருந்த பேட்டரியை வச்சு எப்படி ஒரு கிராஃப்ட் செய்ய முடியுமோ அதை அந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட பேட்ரிஸ் எத்தனை இருக்கோ அதை வச்சு நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன மாதிரி க்ரியேட்டிவ் தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு காமிக்கலாம். பாருங்கள், இப்போ கீழே வந்து அதே சணல் கயிறை ஒரு குஞ்சம் மாதிரி செஞ்சுட்டு, அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து இந்த சில்வர் கலர் ஸ்டோன்ஸ் செயின் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அந்த மாதிரி நான் ஓட்டுறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி தான் நான் ஓட்டுறேன். இது வந்து குட்டீஸுகளோட டாய்ஸ்க்கு வாங்கின பேட்ரிஸ் நிறைய இருந்ததுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஐடியா இல்லாமல் நான் நிறையா பேட்ரிஸை வந்து கீழே தூக்கி போட்டுட்டேன். இல்லாட்டி இனிமேல் நான் வேறு மாதிரியெல்லாம் செஞ்சுருந்துருக்கலாம். இருக்கிற பேட்டரியை வச்சு என்னால் என்ன மாதிரி செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் இந்த கிராஃப்ட்டு. ஏன்னா நம்ம பேட்டரியில் செஞ்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பாருங்கள், டோரில் நான் மாட்டியிருக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இது ரெண்டு செஞ்சு நம்ம வீட்டோட டோரில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாட்டுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், பெஸ்ட் அவுட் வேஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.